ஸோ இன்னைக்கு வந்து ஒருத்தர் வந்து டீம் லீடர் பொசிஷனை ரிசைன் பண்ணிட்டு இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்காரு. ஸோ அவர் ஏன் ரிசைன் பண்ணாரு, என்ன பண்ண போறாரு, என்ன நடந்திருக்கு அப்படின்றது தான் பேசலான்ட்டு இருக்கேன். ஸோ ஐ வெல்கம் சதீஷ்குமார் டு த ஷோ. சார் தேங்க்யூ சார். குட் ஈவினிங். தேங்க்யூ ஸோ மச் சார். குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் சார். தேங்க்யூ ஸோ மச். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். சூப்பரா இருக்கேன். நீங்க எப்படி ஓகே இருக்கீங்க? ஓகே சார், முதல்ல வந்து இந்த கொஸ்டின் வந்து ஆரம்பிக்கலாம்னு இருக்கேன். நீங்க என்கிட்ட சொன்னீங்க ஏன் ரிசைன் பண்ணீங்க ஜாபை. சார் எங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்க? ஆமாம் பேட்டரி சார். அமராஜா பேட்டரிஸ் இருக்கு இல்லையா? ஓகே, எந்த ஊர் சார்? சென்னைங்களா? சென்னை தான் சென்னை. ஓகே ஓகே ஓகே. ஸோ சென்னை ஹப் 2400 சைஸ் மெயின்டைன் பண்ணியிருந்தேன் டீம் லீடரா. ஓகே, ஏன் ரிசைன் பண்ணீங்க? இன்னைக்கு தான் ரிசைன் பண்ணேன்னு சொன்னீங்க, கரெக்ட்? நேற்று ரிசைனிங் சார். இன்னைக்கு நம்ம தேடிட்டு ஃபர்ஸ்ட். ஓ February 26th. ஓகே 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 சார், ஏன் ரிசைன் பண்ணீங்க? ஷேர் பண்ணலாம் தான் சார். வேற எதுவும் இல்லை. ப்ரெஷர் தான் சார். ஒன்று நல்லா சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் தான். அது உங்களுக்கு தெரியும். நீங்களும் கார்பரேட்டா இருந்துட்டு தான் வந்து ஸோ கண்டிப்பா அந்த ப்ரெஷர் உங்களுக்கு தெரியும். மீட்டே பண்ண முடியல. அந்த ப்ரெஷரை மீட் பண்ண முடியல. ஏஜும் 36 ஆயிடுச்சு. இன்னும் வந்து அடுத்தது அந்த பிபி சுகர் ரெடியா வெயிட்டிங்ல இருக்கு. அடுத்தது இன்னும் கொஞ்ச நாள் ஆஃபீஸ் போனோம்னா ரெண்டும் அச்சீவ் பண்ணிடுவேன். கொஞ்சம் கழிச்சு அதையும் அச்சீவ் பண்ணிடுவேன். ஓகே, அந்த மாதிரிதான் போச்சு. ஸோ ஓகே, அதுக்கப்புறம் இதான் ரைட் டைம் நம்ம லீவ் ஆகிட்டு. அது ஒரு 60K தான் சேலரி. நம்மளால இன்னைக்கு ஒரு 75K 80K நம்ம வந்து ஈஸியா பண்ற அளவு மென்டலி ரெடி ஆயாச்சு. சிஸ்டம் உங்க சிஸ்டம் தான், அப்படியே காப்பி கேட். 60Kன்றது மறுபடியும் வந்து நீங்க வந்து நீங்க ரிசைன் பண்ணிட்டு ஃபுல் டைம் ட்ரேட் ஆரம்பிக்க போறீங்க அப்படின்றது மேபி இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கலாம். ஸோ இது எல்லாத்துக்கும் வந்து வேற மாதிரி ஒரு லெசனா போயிடக்கூடாது. கரெக்ட். நான் வந்து அதுல வந்து ரொம்ப உறுதியா இருக்கிறேன். சரி, நீங்க வந்து அங்க ஆபீஸ்ல வாங்கினது பிக்ஸ்டு மந்த்லி, நீங்க எப்படிதான் அந்த சேலரி வந்துடும், கரெக்ட்? மேபி நீங்க ஒரு 2 நாள் லீவ் எடுத்தாலும் 3 நாள் லீவ் எடுத்தாலும் லாஸ் ஆஃப் பே போக மொத்த சேலரி வந்துடும். 60,000ன்றது அந்த பே வந்து உங்களுக்கு இருக்கும். தட் இஸ் ஃபிக்ஸ், ரைட்? அது உங்களுக்கு கண்டிப்பா வரும். பட் இது வந்து அப்படி இல்லை இல்லைங்களா? ட்ரேடிங் ஒரு நாள் வரலாம், 1 மந்த் வரலாம், வராமல் போகலாம். ஸோ இவ்வளோ பெரிய டெசிஷன் எடுக்கிறதுக்கு வந்து என்ன காரணம்? பிகாஸ் நீங்க எவ்வளவு மந்த் இந்த கன்சிஸ்டன்டா ப்ராஃபிட் கொண்டு வந்தீங்க ஃபர்ஸ்ட் இந்த டெசிஷன் வரக்கு முன்னாடி? சார் இந்த டெசிஷன் எடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஐ டுக் டிசம்பர் சார். டிசம்பர்ல நான் முடிவு பண்ணிட்டேன். ஒரு 5 டேஸ் நமக்கு தெரியல சார். 3 டேஸ் லீவ் இருந்தது. 23rd, 24th, 25th அன்னைக்கு நான் ஃபேமிலியோட எங்கேயும் வெளில போனேன். சேம் ஆஃபீஸ் சார். 3 டேஸ் தான். ஸோ முடிவு பண்ணேன். அதுக்கு முன்னாடி நான் கண்டினியூஸா வந்து பாத்தீங்கன்னா என் சிஸ்டம் வந்து நல்லா ஒர்க் ஆகுதுன்னு எனக்கு நான் கூட சொன்னேன் சார். பின்னாடி இப்ப எப்படி சாங்ஸ் தான் பின்னாடி போட்டு விட்டு தான் நம்ம ஜாலியா போயிட்டு இருக்கு. அந்த மாதிரி வந்துட்டு மென்டலி ஃப்ரீ ஆயிடுச்சு. ஸோ ஒரு வைப் கிரியேட் ஆயிடுச்சு சார். அது எப்படி சொல்றதுன்னு பாத்தீங்கன்னா, இது பாசிட்டிவ் வைப்னு சொல்றதோட இந்த நம்ம கிட்ட சார்ட் பேச ஆரம்பிச்சிருச்சு. நம்ம கிட்ட சொல்ல ஆரம்பிச்சிருச்சு. நான் கீழே தான் வர போறேன், நான் மேலதான் போக போறேன், இல்ல நான் இங்கதான் இருக்க போறேன், நீங்க கட் பண்ணிக்கோ பொசிஷன் சொல்ற அளவுக்கு அது வந்து என்கிட்ட பேச ஆரம்பிச்சிருச்சு. ஸோ எனக்கு என்னோட ரெக்குவயர்மெண்ட் பாத்தீங்கன்னா இப்ப 60Kன்றது ஒரு நம்ம 22 ட்ரெயின் டேஸ் இருக்கு. நமக்கு என்ன ஒரு 3 to 4K இருந்தா நான் டெய்லி ப்ராஃபிட் பண்ணா என்னால வந்துட்டு அதை வந்து அச்சீவ் பண்ண முடியும். ஸோ 3 to 4K இன்னைக்கு வந்துட்டு இப்போ நான் வச்சிருக்க நான் கேபிட்டல் பத்தி பெருசா பேசுறேன். பிகாஸ் கேபிட்டல் எல்லாருமே சொல்லுவாங்க ட்ரேடிங்க்கு கேபிட்டல் வேணும். ட்ரேடிங்க்கு கேபிட்டல் வேணும். மென்டல் ஸ்ட்ரென்த்தும் நல்ல இன்ஸ்ட்ருமெண்ட், அதாவது ஒரு நல்ல டெக்னிக்கும் இருந்தா போதும். கேபிட்டல்ல நம்ம அதை வச்சு உருவாக்க முடியும். அதுல மட்டும் பெரிய கேபிட்டல் தேவையில்லை, சின்ன கேபிட்டல் இருந்து கொண்டு போயிடலாம். சின்ன கேபிட்டல் வேணும். ஓகே ஓகே. ஆமா, ஏன்னா நான் வந்து இந்த இண்டெக்ஸ் நான் வந்து பண்றது பாத்தீங்கன்னா 6 to 10K மேல இன்வெஸ்ட்மெண்ட் மேக்ஸிமம் 9K. மேக்ஸிமம் நான் அந்த 5 டிஜிட்ஸ் நான் போறதே கிடையாது. அதுல என்னால வந்துட்டு நான் ஏன்னா பிகாஸ் நான் யூஸ் பண்ற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஜாஸ்தி. நான் இண்டெக்ஸும் பண்ணுவேன், பிளஸ் வந்துட்டு நான் க்ரூடும் பண்ணுவேன். நடுவில் வந்து எனக்கு ஸ்டாக் ஆப்ஷன்ஸ்ல எனக்கு சில டேஸ்ட் கிடைச்சதுன்னா ஸ்டாக் ஆப்ஷனும் பண்ணுவேன். மார்னிங் ஈவினிங்க்கு மேல வந்து மார்னிங் நான் நிஃப்டியில பேங்க் நிஃப்டில என்ட்ரு ஆகிறேன்னா ஈவினிங் நான் வந்து எக்ஸ்பி ட்ரேட்ல ஒன்று என்ட்ரு ஆக சொல்லுவேன். ஸோ பாத்தீங்கன்னா ஒரு 4 days நான் வந்து எடுப்பேன். 4 days மேலே எடுக்க மாட்டேன். அவ்வளவுதான் 4 days தான். அதுலயே என்னால வந்து ஒரு 9 to 10K வந்து அச்சீவ் பண்ண முடியும். ஸோ நான் மந்த்லி வந்து எனக்கு 10 days நான் வச்சிருக்க இப்ப நீங்க டெவலப் பண்ணதுதான் இதை வந்துட்டு எனக்கு ஒரு 80% சக்சஸ் ரேட்டா நான் அதை வந்து மாத்திக்கிட்டேன். பிகாஸ் எப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு இந்த பெருசா வேணாம். முதல்ல நான் வந்து என்னோட சேலரியை கவர் பண்ணா போதும்ன்றதால எப்பவுமே இந்த ஃபர்ஸ்ட் டார்கெட்டை நான் ரொம்ப குறியா இருக்கேன். ஃபர்ஸ்ட் டார்கெட்ல 75% ஆஃப் பொசிஷன்ஸ் நான் க்ளோஸ் பண்ணுவேன். இப்போ 4 லாட்ஸ்னா நான் நிஃப்டில 4 லாட்ஸ் போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 லாட்ஸ் நான் அங்கேயே க்ளோஸ் பண்ணுவேன். அந்த 3 லாட்ஸ் எனக்கு 20 to 30% வந்துருச்சு.
ம், ம், ம். சார் பட் எனக்கு ஒரு வாரத்துக்கு ஒரு சின்ன நாள். டவுட். சரி, இப்போ நீங்க சொன்னதுல ஒரு ஒரு கான்ட்ரா இருக்கலாம். மேபி பார்க்குறவங்களுக்கு அது புரியலாம். சரி, நீங்க இது இன்வெஸ்ட் பண்றது வந்து ஒரு 6K 9K இன்வெஸ்ட் பண்றேன் அப்படின்ற மாரி சொன்னீங்க. ஸோ இது வந்து 4 லாட்ஸ் எப்படி வாங்குவீங்க? ஐ மீன் எக்ஸ்பைரி டேஸ் அன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும். கரெக்ட்டா? நான் எக்ஸ்பைரி டேஸ் இல்ல அன்னைக்கு என்ன சார், பண்ணுவீங்க? என்னோட சைட் பிரைஸே 4250 தான். புரியல சார். சைட் சைட் பிரைஸே 4250 தான். 40 rupees to 50 rupees தான். ஓ, அந்த ஸ்ட்ரைக். So இப்போ நீங்க ஃபார் ஓடிஎம் ஆமா எடுக்கிறீங்களோ? ஆமா ஃபார் ஓட்டியுமே வந்தது இல்ல சார். ஓகே, ஓகே. ஸோ ஃபார் ஓடிஎம் வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகுதுன்றீங்க. கண்டிப்பா ஒர்க் ஆகுது சார். ஓகே. பட் நம்ம ஃபார் வந்து ஓடிஎம் ஸ்டாப் எடுத்து லாஸ் உங்களுக்கு பெரிய ஸ்டாப் மூவ்மெண்ட் லாஸ் இருக்கும்ல சார். சப்போஸ் மூவ்மெண்ட் இல்லாட்டி இல்ல உங்களுக்கு சார், டிகே ஆகும் இருக்கு. ஆகும் தானே? அந்த டிகே அந்த டைம்ல ஆகும். எப்படி பட் மேனேஜ் பண்ணுவீங்க? நான் என்ன மேனேஜ் பண்ணுவேன்னு பாத்தீங்கன்னா, அந்த டைம் பிகாஸ் நம்ம ஃபண்ட் உள்ள இருக்கும். நான் ம், என்ன பண்ணுவேன்னா, இப்ப எக்ஸாம்பிளுக்கு நான் 40 to 45 rupees நான் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் செட் பண்ணி எடுத்துட்டேன். என்னோட ஸ்டாப் லாஸஸ் ஒரு 37 வருதுன்னு வச்சுக்கோங்க சார். ம், 39ல ஐ வில் கோ வித் அதர் 4 lakhs. ம். அதே சேம் 37 தான் எனக்கு ஸ்டாப் லாஸ். 39ல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 37ல தான் ஸ்டாப் லாஸே எடுப்பேன். அது ஃபிக்ஸ்டு. பிகாஸ் 37 எனக்கு தாண்டிடுச்சுனாலே ஐ லுக்கிங் ஃபார் த அதர் பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. இல்லைன்னா எனக்கு வந்து ட்ரெண்ட் வந்து எனக்கு ரிவர்ஸ் ஆகுதா இல்லைன்றது நான் வெயிட் ஸோ அந்த பண்ணிட்டு 37 வரும்போது உங்களுக்கு ஸ்பாட்லயே உங்களோட செட்டப் ஃபெயிலியர் ஆயிரும் கிட்டத்தட்ட. கரெக்ட்டுங்களா? கண்டிப்பா கண்டிப்பா நான் உங்களோட ஸ்பாட்லயே ஃபெயிலியர் ஸ்டாப் ஆனா கூட லாஸ் உள்ள வந்து வரும். ஸ்பாட்ட டிஃபைன் பண்ணி தான் ஸ்பாட்டை இருக்கும். பேஸ் டிஃபைன் பண்ணி தான் இருக்கும். நம்ம ஜிகே வர்ஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா நம்ம பிரைஸ் வந்து ஜிகே தான் போகும். ம், ம். ஸோ அதுக்கப்புறம் நீங்க வச்சிருக்கு பட் மொமெண்டம் இருந்தா ஹோல்ட் பண்றீங்க. மொமெண்டம் இல்லன்னா எக்ஸிட் பண்றீங்க. மேபி நடுவுல ஒரு ஆவரேஜ் மொமெண்ட் பண்ணிட்டு எக்ஸிட் பண்ணிடுறீங்க. ஆமா எப்படி ஆவரேஜ் பண்ணி எக்ஸிட் பண்ணுவான்னு பாத்தீங்கன்னா, எனக்கு ஒரு ட்ரேட் எடுக்கணும்னு பாத்தீங்கன்னா பிகாஸ் நம்ம எப்பவுமே ஆப்ஷன்ல தான் இருக்கும். ஸோ ம், 45 மினிட்ஸ் டு 1 ஹவரே வந்து நமக்கு மேக்ஸிமம். அதுவும் நம்ம ஸ்டாப் லாஸ் அடிச்சிடும், இல்லைன்னா நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் டார்கெட் கொடுத்துரும். ஸோ ம், எனக்கு ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு ஃபைவ் கேண்டில்ஸ் 6 கேண்டில்ஸ்ல எனக்கு வந்து தெரிஞ்சிடும் மொமெண்டம் கொஞ்சம் கம்மியா இருக்கு. ஸோ நம்ம நம்ம மேக்ஸிமம் வந்து ஒரு மினிமம் ப்ராஃபிட்ல க்ளோஸ் பண்ற ஸ்டேஜ்க்கு நான் வந்து மென்டலி ப்ரிப்பேர் ஆகிடும். ம். ஸோ இப்போ 45 ருபீஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு மூமெண்டம் சரியா இல்லைன்னா 48 49 நான் பொசிஷன் க்ளோஸ் பண்ணிடுவேன். ஸோ அப்போ எனக்கு ஒரு 800 to 900 ருபீஸ் ப்ராஃபிட் வரும். ஓகே. ஸோ இதுதான் உங்களோட பேசிஸ். கரெக்ட்டுங்களா? ஆமா. ரெகுலரா பட் இதே இப்போ தான். இது வந்து இது எல்லாமே ஓல்டர் பிளான்ஸ். பட் ஆனா நான் கூட சொன்னேன் இல்லையா, நாளைக்குல இருந்து என்னோட பிளானே வேற. பிகாஸ் ஐ எம் கோயிங் ஃபார் தட் டீப் இன் த மணி ஃப்ரம் அவுட் ஆஃப் த மணி. ஒய்? பிகாஸ் அகைன் யுவர் ஸ்டூடெண்ட் டன் அ ஃபேபுலஸ் ஜாப். நம்ம ரெக்கார்டிங் முன்னாடி சொல்லியிருந்தோம். அவரால ஈஸியா 100 ருபீஸ் டீப் இன் த மணில சூப்பரா பண்ண முடியும். ஓகே. அதே சிஸ்டம் தான். பிகாஸ் அதே சிஸ்டம் நம்ம ஃபாலோ பண்றோம்னு கிடையாது. ஒரு பர்சன் நல்ல சிஸ்டமா உருவாக்கும் போது அதையும் நம்ம வந்து ஏன்னா பிகாஸ் ஒரு சிஸ்டம் தான், அது எதுவுமே இது கிடையாது. ஜஸ்ட் வந்துட்டு டைம் ஃப்ரேம் மட்டும் நம்ம வந்து அடிஷனலா பாத்துக்கிட்டு சரி. இது ஒரு இது 5 இது மினிட்ஸ். கண்டிப்பா இதுதான் வந்து ஒரு எவல்யூஷன் நெனைக்கிறேன். நீங்க வந்து 80% வின்னு சொல்றீங்க இல்லையா? இப்ப நான் 80% கன்சிஸ்டன்ட்டா பண்றேன்னு கேட்டீங்கன்னா இல்ல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஓகே வெரி ஓகே. ஹானஸ்ட். பிகாஸ் நீங்க வந்து அ உங்களோட உங்களோட ட்ரேட் எக்ஸிகியூஷன் வந்து வேற மாரி இருக்கு. ஸோ அதனால உங்களுக்கு வின் அதிகமா போயிட்டு இருக்கு. நான் எக்ஸிக்யூட் பண்றது எப்படின்னா, ஐல் என்டர், ஐல் வெயிட் ஃபார் ஃபர்ஸ்ட் டார்கெட், செகண்ட் டார்கெட். நான் வந்து பெரிய பெரிய மூவ்மெண்ட் பிடிக்கிறதுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். ஓகே அதனால நான் வந்து ஓகே எக்ஸிட் சப்போஸ் மூவ்மெண்ட் இல்ல அப்படிங்கும்போது நான் என்னோட எக்ஸிட்டும் வந்து அதிகமா இருக்குங்க. ஸோ அதனால ஓகே. எனக்கு வந்து 70 to 75% இருக்கு. பட் இதை நீங்க இன்கிரீஸ் பண்ணி 80 கொண்டு போனது அது நல்லதுதான். இப்போ ஒருத்தங்கிட்ட இருந்து ஒருத்தங்க போகும்போது அது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் மெருகேறி தான் மேல போகணும்னு நான் நம்புறேன் நான். ஸோ அப்படி நீங்க கண்டிப்பா. பண்றது, உங்களோட இவரு சொல்லிட்டு இருந்தீங்களே வெங்கடேஷன். ஸோ உங்க ஃப்ரெண்ட். ஸோ அவரு ம், பண்றது. ஸோ இது எல்லாமே வந்து இந்த சிஸ்டம் வந்து ஒரு எவால்வ் ஆகுதுன்னு தான் அர்த்தம். ஸோ அந்த கண்டிப்பா. விஷயத்துல ஐம் சோ ஹாப்பி ஃபார் யூ. தேங்க்யூ சார், தேங்க்யூ. இது வந்து என்னன்னா அதேதான் சார். நீங்க வந்து கிளாஸ்ல சொல்லும் போது ஒரு ட்ரேட எடுக்கிறது முக்கியம் இல்ல, அதை எக்ஸிக்யூட் பண்றது முக்கியம் இல்ல, மேனேஜ் த ட்ரேட். அந்த ட்ரேட நீங்க மேனேஜ் பண்ணணும்ன்ற ஒரு வாட்டி சொல்லிட்டே இருக்கீங்க. சோ நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னோட ஸ்டாப் லாஸ் பிக்ஸ் தானே சார். நான் இப்போ ஆமா, 45 ஆமா, ருபீஸ் ஆமா. என்ட்ரி ஆகிறேன்னா 37 என்னோட ஸ்டாப் லாஸ் அப்படின்னா 37 தான் என்னோட ஸ்டாப் லாஸ். அதுக்கு மேல நான் ஒண்ணுமே பண்ண போறது இல்லை. பட் ம். நான் ஏன் 39ல என்டர் ஆகுறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதே 2 பாயிண்ட் ஸ்டாப் லாஸஸ் தான். மை டார்கெட் இஸ் 8 பாயிண்ட்ஸ். அந்த பர்டிகுலர் 4 லாட்டை நான் 8 பாயிண்ட்ஸ்ல டீஃபால்ட்டா கட் பண்ணிடுவேன். பிகாஸ் மை ஒரிஜினல் ட்ரேட் இஸ் நாட் பெட். ம். என்னோட ஒரிஜினல் ட்ரேட் அது கிடையாது. மை எக்ஸிகியூஷன் ட்ரேட் வந்து இன்னொன்னு தான். அதை வந்து கவுண்டர் பண்றதுக்காக, அதை மேனேஜ் பண்றதுக்காக அந்த 8 பாயிண்ட்ஸ். இன் கேஸ் திரும்ப இது 8 பாயிண்ட்ஸ் டார்கெட்டை கொடுத்துட்டு எனக்கு ஸ்டாப் லாஸஸ் திரும்ப வந்து எனக்கு 37 ஸ்டாப் லாஸ் அடிச்சிச்சுன்னா அன்னைக்கு டே வந்து பிரேக் ஈவன் தான். எனக்கு வந்து அன்னைக்கு நெகட்டிவ் கிடைக்கும். அன்னைக்கு நைட்டு. ஆமா, ஆமா. ஓகே. ஸோ அதனால அந்த மாதிரி மேனேஜ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இது ஓகே. ஸோ ஒண்ணு. இது வந்து பிளஸ் நீங்க வந்துட்டு சொல்றது நிஃப்டில கரெக்ட்டுங்களா? இந்த 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 நிஃப்டி பாயிண்ட். ஸோ இது வந்து நீங்க க்ரூட் பண்றேன்னு சொன்னீங்களே, க்ரூட்ல எப்படி பண்றீங்க? டூர்லாம் இந்த மாதிரி தான் சார். க்ரூட்ல டூர் இந்த மாரி. அடிக்க வந்து ஓகே, இந்த மாதிரி ஓகே, தான். ஓகே. அங்க வந்து நீங்க அதுக்கு வந்து நீங்க பெருசா நீங்க அதுல நெறைய லாட் வாங்க முடியாதுன்னு நெனைக்கிறேன். கரெக்ட்டா? 1 டூ லாட் தான் லாஸ் வாங்க முடியும். வாங்குங்க சார். எவ்வளோ சார்? டூ லாஸ் வாங்குங்க. டூ 2 லாட் லாக்ஸ் வாங்குவீங்களா?
ஆமா எப்பவுமே நம்ம ஃபர்ஸ்ட் டார்கெட்ல க்ளோஸ் பண்றோம் சார். ஃபர்ஸ்ட் டார்கெட்ல நான் வந்துட்டு இதுல வந்து 75% க்ளோஸ் பண்ணிடுவேன். நிஃப்டி, பேங்க் நிஃப்டி இதுவா இருந்தாலும். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு லாட்டை வந்து ஃபர்ஸ்ட் டார்கெட்ல க்ளோஸ் பண்ணிடுவேன். இன்னொன்னு வந்துட்டு ஃபுல் ரைட் டேக் இவங்க வச்சு நீ போனா போ இல்ல திரும்ப ஆமா, அது வந்து உங்களுக்கு நியூஸ் எல்லாம் நிறைய வந்து அஃபெக்ட் ஆகும்ல, பெரிய பெரிய இல்ல சார் மூவ்மெண்ட்ஸ். சூப்பரா இருக்கும் சார். இல்ல சார் இங்க கோல்டு தான் நமக்கு அந்த பிக்னஸ் மூவ்மெண்ட் இருக்கும். கூட பாத்தீங்கன்னா அழகா ஜென்டிலா பொறுமையா இல்ல போயிட்டு உங்களுக்கு இருக்கும். அந்த இன்வென்ட்ரி இது வரும்போது உங்களுக்கு அந்த எஃபெக்ட் இருக்கும், புதன்கிழமை அந்த ஒரு நாள் எஃபெக்ட். புதன்கிழமை டிஃபால்ட் EK சார். ஓகே சார், நீங்க நிப்டியும் க்ரூடையும் கம்பேர் பண்ணீங்க, உங்களுக்கு எது ரொம்ப ஈஸியா இருக்கு அந்த ட்ரேட் பண்றதுக்கு? இன்ஸ்ட்ருமெண்ட் எது ரொம்ப உங்களுக்கு ஈஸியா இருக்குன்னு சொல்லுங்க சார். நீங்க நான் ஃபர்ஸ்ட் ரைட்ல பாக்குறத மறந்துட்டேன் சார். உங்க கிளாஸ்ல சேர்ந்து எனக்கு க்ரூடு டைம்காக 6 மணிக்கு மேல நம்ம ஒரு ட்ரேட் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்காக க்ரூடு. பட் என்ன பொறுத்தவரைக்கும் ரைட்ல சார்ட்டே இல்லை சார். எனக்கு எல்லாமே நம்மளோட சோர்ஸ் தான். அங்க இருந்து பாக்குறது பேரு முக்கியம் இல்ல, பேர் முக்கியம் இல்ல, பணம் தான் முக்கியம். அது நான் அடிக்கடி நிறைய சொல்லிட்டு இருப்பேன் சார், பேர் முக்கியம் இல்ல அப்படின்னு சொல்லி. பட் இது திரும்ப நான் கேட்கும்போது சந்தோஷமா இருக்கு. நிறைய ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சேன் சார். ஏன் அப்படின்னா எப்படி சொல்றது, நான் சொல்லணும்னு நினைச்சேன். ஆக்சுவலா நான் மறந்துட போறேன். கண்டிப்பா இந்த ரெக்கார்டிங் சொல்லி ஆகும். பிகாஸ் இது வந்து எனக்கு கடவுள் கொடுத்த வரம் தான். நான் உங்களுக்கு மெசேஜ் பண்ணும்போது நான் சொல்லியிருக்கேன். நான் இப்போ லாஸ்டா உங்ககிட்ட பேசும்போது சொன்னேன். பிகாஸ் ரொம்ப நொந்துட்டேன் சார். அது இப்ப சொன்னா சிரிப்பா இருக்கும். இப்படியாடா ட்ரேட் பண்ணிருக்க சைசாமி அப்படின்ற மாதிரிதான் இருக்கும். பெரிய பெரிய லாசஸ் சார். அப்பா சாமி, அதெல்லாம் வந்து ஒரே ஒரு ட்ரேட்ல அந்த நாள் கூட எனக்கு ஞாபகம் இருக்கு. நான் அது சொல்லாமா சார் எந்த எந்த இது நான் ட்ரேட் பண்ணேன்? சொல்லுங்க சார், சொல்லுங்க, நோ ப்ராப்ளம், கோ ஹெட். ஸ்டாக் டென்ஷனே ஆப்ஷன் தான். கிடையாது. டாடா ஸ்டீல் நமக்கு சைனால ஒரு ப்ராசஸ் வந்துச்சு நம்பர். இது ப்ராசாதுன்னு சொல்லிட்டு 2000 லாஸ்ட் இயர் நவம்பர் இந்த நவம்பருக்கு முன்னாடி நவம்பர் ஓகே, என்ன வந்துச்சு டாடா புரியல. வந்து டாடா வந்து சைனால வந்து ஸ்டீல் வந்து இங்க வந்து அக்ரிமெண்ட் ஐயோ, சைன் பண்ணாங்க நமக்கு பிசினஸ். தெரியல சார், நமக்கு நியூஸ் எல்லாம் வர்றதுக்கு ரொம்ப லேட் ஆகும். நீங்க தான் வந்து எப்பவுமே நம்ம பாருங்க, 2 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த நியூஸ் இப்ப நீங்க சொல்லி எனக்கு வருது. இப்படிதான் ரொம்ப ரொம்ப லேட்டா எனக்கு நியூஸ் எல்லாம் வரும். ஓகே, சொல்லுங்க. கால் சைட்ல பறந்துரும் சார். ம், வாங்கினேன் 2 லட்சம் ரூபாய்க்கு ம். ஆப்ஷன். எவ்வளவுக்கு வாங்கினீங்க? 2 லட்சம் எடுத்த உடனே ஓகே, ஆப்ஷன். ஓகே, ஓகே. அப்புறம் ஆவரேஜ் 5.5 lakhs ஒரே ட்ரேட்ல ஆவரேஜ் பண்ணி 15 பைசா வெளில வரணும். பறந்துச்சுங்களா இல்லையா? பறந்துச்சு பின்னாடி சைடு. குப்புறக்க வந்துடுச்சு. கால் சைடு கீழ் பக்கமா வந்துச்சு. அதுக்கு என்ன ஓகே. சொன்னாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அங்க வந்து டாக்ஸ் இது வந்து கரெக்டா இது பண்ண முடியல. அதனால அந்த ப்ராஜெக்ட் க்ளோஸ் பண்ணாங்க. ஒரு 4 days கழிச்சு சொன்னாங்க. இதெல்லாம் 4 ஃபர்ஸ்டே days சொல்ல கழிச்சு மாட்டீங்களாடா அப்படின்னு. ஒரு 5 லட்ச ரூபா பம்ப் பண்ணதுல 4.3 லட்ச ரூபா ஆகுது. ஒரு ரேட் அப்ப அது உங்களுக்கு ஒரு நல்ல அடியா இருந்திருக்கு இல்லைங்களா? ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி செம்ம அடியா இருந்திருக்கும்ல. சரியான அடி சார். சரியான அடி. அதுல ரெக்கவர் பண்ண அது முடியல. நீங்க ஒரு ட்ரேட்ல விட்டுருக்கீங்கிறது அடி. இது வந்து ஒரு வருஷமோ 2 வருஷமோ கூடி விட்டுருந்தீங்கன்னா கூட ஒரு எக்ஸ்பீரியன்ஸா வந்திருக்கும். இது எங்க வந்திருக்கும்? ஒண்ணுமே இல்ல. அப்புறம் போயிட்டு நம்ம அதுக்கப்புறம் தான் இந்த அடிக்கு அப்புறம் தான் போயிட்டு சார் நான் என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட் கத்துக்கணும்னு சொல்லலாமா? அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒண்ணு பேசல, சொல்லுங்க, என்னத்த போய் பேசலாம். ஹார்மோனிக்ஸ் போயிட்டு கத்துக்கிட்டோம். அதுலயும் பாதி புரியல. எஸ்எம்சி பாதி புரியல. அது வச்சு ட்ரேடர் இன்ஸ்ட்ருமெண்ட் பார்த்தா சிலதெல்லாம் அதான் சொல்லுங்க சார் உங்ககிட்ட. நான் என்னமோ லக்ல தான் அதை வந்து ப்ராஃபிட் பண்ண மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்கும். எனக்கு வந்து அந்த ஒரு கிரிப் இல்லாம ஒரு கிரிப் இல்லாம இருக்கு. கரெக்ட். ஒரு கிரிப் இல்லாம இருக்கும். சாட்டிஸ்ஃபை ஒரு ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இந்த மாதிரி டேஸ்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வேணும்ல, அது இல்லாம இருந்தது. அப்போ வந்துட்டு அவ்வளவுதான். அதுக்கப்புறமும் போயிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அந்த லாஸ் எல்லாம் 4.75 இருந்து 7.5 வந்துச்சு. 2.25 அப்படியே கண்டினியூ தான். நம்ம அக்டோபருக்கு முன்னாடி வரைக்கும் பாத்தீங்கன்னா அடிகள் தான். ஆனா என்ன அந்த மாதிரி பெருசா இல்லாம சின்ன சின்ன அடிகள் இப்படியே போயிருந்தது. அதுக்கப்புறம் ஒரு ஃபைன் டே இதுக்கு மேல நமக்கு ட்ரேட் செட் ஆகாது, நமக்கு அவனுக்கு ஆகாது, நீ என்ன கத்துனாலும் அவன் உங்ககிட்ட வரமாட்டான் அப்படின்னு முடிவு பண்ணி என் ஒய்ஃபும் வந்துட்டு சரி வேணாம்ப்பா வேற எதனா பார்க்கலாம், இதுக்கு மேல நம்ம கிட்ட வந்து ஃபண்ட் இல்ல, லாஸ் ஆகிறதுக்கு என்ன நிறைய வந்துட்டு லாஸ் ஆகிடுச்சு வேணாம் அப்படின்னாங்க. சரி நானும் விட்டுட்டு குவிட் பண்ணி வச்சுட்டு ஆக்சுவலி குவிட் இந்த பிளேஸ். இதான் ஃபேக்ட், இதான் ட்ரூ. அப்புறமா என் ஃப்ரெண்ட், அவர் பேர் வந்து மதர், அவர் வந்துட்டு உங்க சேனலோட இதை வந்து அனுப்பிச்சுட்டு இந்த வீடியோஸ் போய் பாருங்க. பார்க்கும்போது இந்த பிரேக் அவுட் ஃபெயிலியர் மேல ஒரு ஈர்ப்பு கேட்டாச்சு. சரி திரும்ப ஸ்டார்ட் பண்றோம், நம்ம ட்ரேட் எடுக்க வேணாம், திரும்ப ஸ்டார்ட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு வேற உங்க கிளாஸ் ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி அந்த சாட்டர்டே சண்டே நான் பார்த்தேன். சாட்டர்டே ஒரு வீடியோ பார்த்தேன். சண்டே ஃபுல்லா பிரேக் அவுட் ஃபெயிலியர்ஸ் மட்டும் பார்த்துட்டே இருந்தேன். ஏதோ சொல்ல வராங்க, ஏதோ இருக்கு, நம்மளால ஏதோ திரும்ப பண்ண முடியும்.
சரி இவ்வளவு லாஸ் ஆயிட்டோம், பரவாயில்ல என்னன்றது போய் பார்ப்போம்னு சொல்லிட்டு தான் உங்களுக்கு நான் கால் பண்ணேன். கால் பண்ணும்போது நீங்க சொன்ன அந்த முதல் வார்த்தை, சார் ட்ரேடிங்ல இருக்கீங்களா நான் கேட்டேன். நீங்க ஞாபகம் இருக்காது? இருக்காது. மறந்துட்டு சார், சொல்லுங்க. நீங்க சார் ட்ரேடிங்ல இருக்கீங்களா, பேசலாமா, நான் உங்க கிளாஸ் ஜாயின் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு. அது ஒரு பக்கம் இல்லை சார், நீங்க சொல்லுங்க அப்படின்னீங்க. ஏன்னா ஒருத்தர் ட்ரேட்ல இருக்கிற அவருக்கு என்ன கொஞ்சம் அது ஒரு நீங்க பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ், நீங்க எல்லாருமே மாஸ்டர், நிறைய சிஸ்டம் உருவாக்குறீங்க, அந்த பியர் உங்களுக்கு இருக்காது. பட் இருந்தாலும் வந்துட்டு அந்த வார்த்தை கொஞ்சம் டிஃப்ரெண்டா ஃபீல் ஆகும்ல எல்லாருக்கும். அது ஒரு பக்கம் போயிட்டு தான் இருக்கும், நீங்க சொல்லுங்க அப்படின்ட்டு. ஸோ அது வந்து எனக்கு ஒரு நல்ல ட்ரெஸ்ட்டை கொடுத்தது. அப்புறம் ஜாயின் பண்ணோம். ஜாயின் பண்ணி ரொம்ப பெருசா இது அதுன்னு போட்டு வேல்யூஸ் ஞாபகம் வச்சுங்க, இதை ஞாபகம் வச்சுங்க, ஃபேஸ்புக் பாருங்க, இங்க இருந்து 4 ஹவர்ஸ் ஆர்டர் பிளாக்க பாருங்க, அதை ஃபைன் டியூன் பண்ணுங்க, லிக்விட் இருக்கா பாருங்க, இதான் எதுவுமே கிடையாது நம்ம சிஸ்டம்ல. வேலை போதா பாருங்க, தேடுற நான் அடுத்த தேடுற என்ன பண்றான், மாட்டிட்டானா உள்ள போயிடுங்க, அவ்வளவுதான். ஸ்டாப் லாஸ் டிஃபைனா வச்சிருங்க, முடிஞ்சு போச்சா, ஸ்டாப் லாஸ் அடிக்குமா, பரவாயில்ல பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. சோ அது வந்து நான் உண்மையிலே சொல்றேன் சார், இந்த வார்த்தையை நான் கம்ப்ளீட் பண்ணல. இது வந்து எனக்கு காட் கிஃப்டட். சிம்பிள் ட்ரேடர் வந்து எனக்கு காட் கிஃப்ட். இது எனக்கு கடவுள் கொடுத்தா ரொம்ப பெரிய வார்த்தை சார், ரொம்ப நன்றி. அப்படி இல்லை சார், இப்ப நீங்க நிறைய பேரை வந்துட்டு உருவாக்கிட்டீங்க. நான் சொல்றேன், நான் ஏகப்பட்ட பேர் இப்ப என்னோட எனக்கு தெரிஞ்சவங்களே என்னோட ஒரு நண்பர் தான் இங்க ஜாயின் பண்ணிருந்தாரு. அவரோட மிகப்பெரிய வளர்ச்சிக்குமே சார் ஒரு நல்ல இன்ஸ்ட்ருமெண்ட், அதாவது ஒரு நல்ல இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கும் போது தான் ஒரு கான்ஃபிடன்ஸ் கிரியேட் ஆகும். ஒரு நல்ல இன்ஸ்ட்ருமெண்ட் நம்ம கையில இருக்கும் போதுதான் அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் கிரியேட் ஆகும். அந்த கான்ஃபிடன்ட்டை வந்து கொடுத்தது உங்களோட சிஸ்டம். அந்த சிஸ்டம் வந்து இப்ப எல்லாத்தையுமே கிரியேட் பண்ண முடியல சார். நான் உங்ககிட்ட சொன்னேன், இப்போ நம்ம இந்த கிளாஸ் முடிச்சு இந்த மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஐ எம் டேக்கிங் ஃபாரஸ்ட் அப்படின்னு. எல்லா ஏரியாலயும் விளையாடுறீங்க. இல்ல சார், நான் என்னோட இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணிக்கிறேன் சார். என்னோட இன்ஸ்ட்ருமெண்ட்ஸையும் என் ட்ரேட்ஸையும் நான் சிம்பிளிஃபை பண்ணிக்கிறேன். எனக்கு வந்து நிஃப்டி இன்கேஸ் டாப் லாசஸ், இன்கேஸ் டாப் லாசஸ் தான் கோயிங் ஃபார் த செகண்ட் என்ட்ரி. ஸோ எனக்கு ஒரு என்ட்ரி தான். அதோட நான் வந்து பிளே பண்ண போற எக்ஸ்ட்ரீ இன்ஸ்ட்ருமெண்ட் அட் 130 தான். 130 நம்ம ரிவர்சல் ஜோன்ல எங்க ஃபார்ம் ஆகுதோ அங்கதான் நான் எடுக்க போறேன். ஸோ 2 ட்ரேடு, க்ரூடு எனக்கு 3 ட்ரேடு முடிஞ்சு போச்சு. இப்ப நேச்சுரல் கேஸையும் பிளான் பண்ணிருக்கேன், பிளஸ் வந்துட்டு ஃபாரெக்ஸ் அக்கௌண்ட்டோ 6 o'clock மேல நம்ம வந்துட்டு வெறும் க்ரூடும் நேச்சுரல் கேஸ் மட்டும் தான் பார்க்க போறோம். நம்மளால ஒரு 5 சார்ட் வந்து இப்போ கன்வீனியன்ட்டா 5 சார்ட்டை பார்க்க முடியும். நமக்கு தான் 5 years டைம் இருக்கு சார். நிறைய பேர் மாட்டதுக்கு அப்புறம் நம்ம உள்ள போறோம். நமக்கு என்ன இருக்கு, எல்லாரும் மாட்டி முடிய அங்க பொறுமையா வந்து சேரும் அப்படின்னு. அதனால பொறுமையா டைம் இருக்கிறதுனால சார் இப்போ நான் என்னன்னா, என்னால இப்போ வந்து 3 டேக்ஸ் வந்து என்னால வந்து மீன்ஸ் 3 இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் கூட என்னால ஹோல்ட் பண்ண முடியும். சேம் டைம். ஸோ இப்போ அது பண்ண முடிஞ்சது. அது 3 இன்ஸ்ட்ருமெண்ட் நான் சொல்றேன்னா, இதுக்கு நான் 3 இன்ஸ்ட்ருமெண்ட் மெயின்டைன் பண்ணல. பட் ஒய்ஃப் அக்கௌண்ட்ல ஏன் கூட நான் சேர்ந்து ட்ரேட் பண்ணும்போது ஒரு 3 இன்ஸ்ட்ருமெண்ட், இதுல 2 அதுல 1 நல்லா ஹோல்ட் பண்ண முடியுது. ஸோ அப்ப நான் வந்து அப்போ ஒரே என்னால வந்து அட் டைம்ல 3 இன்ஸ்ட்ருமெண்ட் என்னால ஹோல்ட் பண்ண முடியும், ஹேண்டில் பண்ண முடியும், ட்ரேட மேனேஜ் பண்ண முடியும்ன்ற நம்பிக்கை கிரியேட் ஆச்சு. சரி, ஒரு பக்கம் க்ரூட் போட்டோம், ஒரு பக்கம் ஃபாரெக்ஸ் போட்டோம், பாத்துக்கலாம். எல்லாமே வேற வேற மார்க்கெட் இல்லைங்க உங்களுக்கு. பட் மார்க்கெட் வேறையா இருந்தாலும் உங்களோட அப்ரோச் எப்படி இருக்கு? ஒரே மாதிரி தான். மார்க்கெட் வேற, இன்ஸ்ட்ருமெண்ட் வேற அப்படின்றதுனால உங்களோட ட்ரேட் செட்டப்ஸ் எல்லாம் நீங்க மாத்துறது இல்ல, சேம் அதே தானே? நான் தான் சொன்னேன் சார் உங்ககிட்ட, ரைட் ஹேண்ட் சைடுல நம்ம பார்க்கறதே கிடையாது. ஓ, ரைட் ஹேண்ட் சைடு அந்த நம்பர்ஸ், அந்த பேர் எல்லாம். ஓகே சார், இது ஆக்சுவலா எனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லணும். இனிஷியலா நான் வந்து எல்டிஎஸ் அப்படின்னு பேச ஆரம்பிக்கும் போது இது ஃபாரெக்ஸ்க்கு ஒர்க் ஆகுமா, கிரிப்டோக்கு ஒர்க் ஆகுமா, கமாடிட்டிக்கு ஒர்க் ஆகுமா, நிறைய கொஸ்டின்ஸ் வரும். நான் இப்போ வந்து இட் ஒர்க்ஸ் ஃபார் எவ்ரி மார்க்கெட் அப்படின்னு சொல்லி நான் போட்டே வரேன். பட் பீப்புள் வில் ஆஸ்க், எப்படி அது நிப்டிக்கு ஒர்க் ஆகுறது, பேங்க் நிப்டிக்கு ஒர்க் ஆகுது, இந்த 2 ஒர்க் ஆகுறது வந்து கமாடிட்டிக்கு ஒர்க் ஆகுது, இதுக்கு வேற இல்லை, இதுக்கு ஓஐ தானே அப்படிமா. ஓஐக்கும் பேங்க் நிப்டிக்கு என்னையா சம்மந்தம்? ஓஐ வந்து ஒரு பார்ட் அதுல இருக்கு. மொத்தமா நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நம்ம அனலைஸ் பண்றது மக்களை தான். அதர் ட்ரேடரோட எமோஷன் தான் அது. நீங்க ஃபாரெக்ஸ் பண்ணாலும், அவன் யூஎஸ்ல இருந்து பண்ணாலும், ஆஸ்திரேலியால இருந்து பண்ணாலும், நம்ம ஊர்ல இருந்து பண்ணாலும், மணின்னு வந்துட்டா ஒரே எமோஷன் தான், ஒரே எமோஷன் தான். ஸோ இத இப்போ உங்க சைட்ல இருந்து கேட்கும்போது ஐ ஃபீல் வெரி ஹாப்பி அஸ் அ கிரியேட்டர். தேங்க்யூ சார். கண்டிப்பா நீங்க கிரியேட் பண்ணல, அதுக்கும் ஒரு ஸ்டெப்புக்கு மேல என்ன சொல்றதுன்னு தெரியல, அத பண்ணிட்டீங்க எனக்கு. அது இப்போ வந்து இது கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் ஆயிட்டு இருக்கு. ஸோ ஐ திங்க் எல்டிஎஸ் இஸ் கெட்டிங் டச்சிங் தி லைஃப்ஸ். ஸோ ஐம் ஹாப்பி. மாத்திட்டீங்க சார். நான் கொஞ்சம் எமோஷனல் பர்சன் தான், பட் இந்த எமோஷன் காட்ட வேணாம்னு ரொம்ப கண்ட்ரோலா இருக்கு.
பட் என்னன்னா நிறைய நிறைய அஹ், அஹ், எப்படி சார் சொல்றது, ரொம்ப சாதாரணமா ஆயிடுச்சு எனக்கு. ட்ரேடிங் ரொம்ப சாதாரணமா, ரொம்ப சிம்பிள் ஆயிடுச்சு. பட் இட் டுக் இது வந்து ஓவர் நைட் நடக்கல சார். நான் அதையும் மென்ஷன் பண்ணிடுறேன். இட் டுக் அரௌண்ட் ஒரு 4-5 மந்த்ஸ் ஆயிடுச்சு உங்களுக்கு இல்லையா? ஆமா, இந்த 4-5 இந்த months ஜேர்னி ஆச்சு. வந்து ஒரு 4-5 மந்த்ஸோட ஜேர்னி இது. ஸோ நேத்து அட்டன் ஆமா பண்ணி இன்னைக்கே எல்லாம் மாறல. அதையும் நான் வந்து ஆமா ஆமா அப்படி வந்து மாறுறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்படி மாறாது. ஆமா. ஒரு நாள்ல இப்ப மாறுறதுக்கு நம்ம இந்த ஏதாவது இந்த மேஜிக் இந்த தான். இந்த வீடியோ கண்டிப்பா மேஜிக் தான் மாத்தோம். நம்ம வந்து என்னன்னா பேஷன்ஸா இருந்தா மட்டும் தான் சார். அந்த பேஷன்ஸ் நீங்க அதை போட்டுட்டே இருக்கீங்க சார். இன்னொரு தெரியுமா சார், நீங்க இந்த கிளாஸ் முடியும் போது என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னீங்க, ஞாபகம் இருக்கா? அவே ஃப்ரம் ஆல் டெலிகிராம் சேனல்ஸ். இன்க்ளூடிங் சிம்பிள் கெட் அவே ட்ரேடர். ஃப்ரம் ஆல், இன்க்ளூடிங் சிம்பிள் ட்ரேடர். அதையும் சொல்லியிருப்பேன். ஆமா. ஆமா. நான் இப்ப என்ன பண்றேன்னு பாத்தீங்கன்னா, குறிப்பிட்ட ஒரு 2-3 சேனல்ஸ் தான். அதுல நம்மளது ஒண்ணு கண்டிப்பா இருக்கும். இன்னொன்னு எங்க சேனல் 6 பேர் வச்சு வச்சுட்டு இருக்கோம். ஓகே ஓகே. 6 உங்களோட பெரிய சேனல்ஸ். நெட்வொர்க்ல. ஓகே. ரைட். ஆமா. நாங்க 2 சேனல் தான் இப்ப ஃபாலோ பண்றது. அதுவும் பாத்தீங்கன்னா, நான் காலையில நீங்க போற எந்த பிஎஸ்எஸ் ஜோன் எதுவுமே நான் மார்க் பண்ணிப்பேன். அது தப்பா இருந்தாலும் பரவாயில்ல, நானே பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி தான். நான் உங்களுக்கு எதுவுமே ஃபாலோ பண்றது, தப்பா எடுத்துக்காதீங்க. எல்லாம் முடிஞ்சதுக்கு இதை அப்புறம் ஃபாலோ லாஸ்டா பண்ணக்கூடாதுங்க இந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஃபாலோ பண்ணக்கூடாது. எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பாத்துக்கிறது. ஓகே, அவரும் கரெக்டா தான் போட்டிருக்காரு, நம்மளும் அதே லைன்ல தான் கரெக்டா போட்டுருவோம் ஓகே அப்படின்னு ஓகே. அதை பார்த்துட்டு. ஏன்னா அதுக்கப்புறம் இந்த எல்லாமே கொஞ்சம் மாறும். ஏன்னா நீங்க காலையில நம்ம வந்து பேங்க் நிஃப்டி மட்டும் தான் நீங்க போடுவீங்க. சோ நான் 1:30 மணி 2 மணிக்கு வரும்போது நான் அப்ப நடந்த ரீசன்ட் ஐசோ ரீசன்ட் ஸ்லோஸ் நான் மார்க் பண்ணுவேன். மார்னிங்ல வந்து நான் ட்ரேட் ஆன இடத்த வந்து விட்டுட்டு நான் ரீசன் கூடுக்கு பார்க்கும்போது, ஏன்னா இப்ப இப்ப இவங்க எல்லாருக்குமே வந்துட்டு, ஏன்னா இதே டவுட் எனக்கு ஒரு இருந்தது. இதே டவுட் தான் நான் உங்களுக்கு நான் டவுட் செக்ஷன் நீங்க வச்சீங்க தெரியுமா வெனஸ்டே? ஆமாமாங்க. அந்த டவுட் செக்ஷன் நீங்க அதை மறந்து நினைக்கிறேன். நான் 2 ட்ரேட்ல இருந்தேன். ஆமாமா சார். கொஞ்சம் ஞாபகம் இருக்கு. ஃபுல்லா ஞாபகம் இல்ல. ஆமா. அந்த ட்ரேட் நான் எக்ஸ்பிளைன் பண்ண கூட உங்ககிட்ட நான் கேட்டேன் அன்னைக்கு. அது எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு சொன்னீங்க. அது நல்ல ட்ரேட் தான், க்ளோஸ் பண்ணீங்க, அது சூப்பரா ஆக்சுவலா அந்த இருந்துச்சு. டைம் லைவ் மார்க்கெட் நடந்துட்டு இருந்தது நினைக்கிறேன். கரெக்ட். ஆமா. ஆமா 6 o'clock நான் ட்ரேட் எடுத்திருந்தேன். 7 o'clock வந்து நீங்க நம்ம டவுட் செஷன் ஸ்டார்ட் பண்ணோம். அப்ப நான் அந்த ட்ரேட்ல இருந்தேன். அது 2 லாட் 3000 2800 2000 5600 நான் க்ளோஸ் பண்ணேன். ஓகே. இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா, இப்ப நான் இப்பதான் இது மூலியமா நான் சொல்லிடுறேன். இவங்க எல்லாருமே வந்து ஒரு திங்கிங் பண்ணுவாங்க. பிகாஸ் நம்ம சிம்பிள் ட்ரேடர் கிளாஸ்ல ஜாயின் பண்ணவங்களுக்கு இது என்னன்னு தெரியும். பட் அது இல்லாம இருக்கவங்களுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா, காலையிலே வந்து ஜோனை மார்க் பண்ணிடணும், அதுல போய் ரியாக்ட் ஆகணும். அப்போ அதுக்கப்புறம் வந்து நம்ம ட்ரேட், அதுக்கப்புறம் சப்போஸ் அந்த லைன்ல ரியாக்ட் ஆகிட்டு முடிஞ்சுச்சுன்னா நம்ம அதுக்கப்புறம் ட்ரேட் எடுக்கக்கூடாது. இந்த டவுட் எனக்குமே இருந்தது ஆக்சுவலா. நான் இது ஏன் சொல்றேன் அப்படின்னா, அது கிடையாது. நீங்க உங்களோட மென்டாலிட்டி அங்க இருந்து என்ன, நம்ம எதுக்காக வந்து அந்த விஎஸ்எஸ் நம்ம மார்க் பண்றோம்ன்ற இது வந்து உங்களுக்கு எல்லாருமே புரியணும். அங்க இருந்து இங்க என்ன பிரைஸ் ரியாக்ஷன் நடக்குதுன்றத பாக்குறதுக்காக மட்டும் தான் நம்ம அந்த விஎஸ்எஸ் கூட வச்சுக்கணும். சார் நம்ம அது வந்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸா மார்க் பண்றது இல்ல. சோ அதனால தான் வந்து விசிபிள் ரிவர்சல் ஜோன், இல்லாட்டி அது வந்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் நம்ம சப்போர்ட் இருந்தா பை பண்ணும், ரெசிஸ்டன்ட் போனா செல் பண்ணும் அப்படின்றத அந்த மாதிரி ஒரு ஐடியாவே நமக்கு கிடையாது. என்னைக்குமே அது இருந்தது இல்ல. ஆமா ஆமா, அது கிடையாது. சோ தட் எத்தனை மணிக்கு வேணா வரலாம், நீங்க எத்தனை மணிக்கு வேணா வரலாம். நீங்க 6 மணிக்கு வரலாம், 9 மணிக்கு வரலாம், 12 மணிக்கு வரலாம், மார்க்கெட்டுக்கு எப்ப வரலாம், பிரச்சனை இல்லை. பட் ஃபாரஸ்ட்க்கு மட்டும் நான் 2 hours 15 minutes மெயின்டைன் பண்ணுவேன். ஓகே ஓகே ஓகே. டியூ டு நமக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா, 2 விஷயம். ஒண்ணு, இங்க நம்ம ஆப்ஷன்ல மேக்ஸிமம் இந்தியன் மார்க்கெட் ட்ரேட் பண்ணலாம். சோ சின்ன ஸ்டாப் லாஸஸ் நாம பார்ப்போம். சோ அதனால மேபி நேத்து வரைக்கும் உங்களுக்கு அந்த உங்க ஆபீஸ் ஒர்க் டைம் இந்த பிரஷர்ல இருந்தங்காட்டி நீங்க இந்த டைம் ஃப்ரேம்ஸ் அதிகமா மாத்தி பண்ணிருக்காங்க. சோ ஒன்ஸ் நீங்க ஃபுல் டைமா வந்து நாளையில இருந்து ஆரம்பிக்கும் போது யூ கேன் சேஞ்ச் இட், ரைட்? நீங்க அகைன் 30 மினிட்ஸ் 5 மினிட்ஸ் பண்ணுவீங்க. நான் பேக் டெஸ்ட் இல்ல சார். நான் இந்தியன் மார்க்கெட் 30 மினிட்ஸ் 5 மினிட்ஸ் தான் சார். இல்ல ஃபாரெக்ஸ் பண்ணும்போதுங்க நாளைக்கு ஃபாரெக்ஸ் பண்ணும்போது நான் 2 hours 15 minutes தான் சார் பிளான் பண்ணிருக்கேன். அதுல கொஞ்சம் பிகாஸ் அந்த 24 hours மார்க்கெட் அப்படின்றதுனால என்ன ரீசன் அது? ஆமா ஆமா ஆமா, அதே ரீசன் தான் சார். ஓகே. அது நமக்கு டைம் ஃப்ரேம் மாத்தினாலும் அப்ரோச் அதே தான். சேம் அப்ரோச் தான் சார். பிரேக் அவுட் ஃபெயிலியர் நடக்கும், 50% கேண்டல் மார்க் பண்ணுங்க, ரீடெஸ்ட் நடக்கும், எடுங்க, ஸ்டாப் லாஸ போடுங்க. டார்கெட் ஃபர்ஸ்ட் டார்கெட்ல தயவு செஞ்சு பாதியா சேல் பண்ணுங்க, அவ்வளவுதான். மீடியா விடுங்க. எப்படி பார்த்தாலும் மந்த்லி ஒரு 4 to 5 டைம்ஸ் நமக்கு ஃபுல் விஆர்சி ஜோன் வந்துச்சு. அவ்வளவுதான் கிடைக்கும் சார். ஐ மீன் ஃபுல் விஆர்சி ஜோன் கேப்சர் பண்றது உங்களுக்கு அவ்வளவுதான் கிடைக்கும். வீக்லி ஒரு ட்ரேட் அந்த மாதிரி பெரிய ட்ரேட் கிடைச்சதுனாவே நடுவுல பண்ற சின்ன சின்ன தப்பு எல்லாத்தையும் வந்து அதை தூக்கிட்டு போயிடுங்க ஆட்டோமேட்டிக்கா. இல்ல சார், 1000% வரும். நம்ம ஃபுல் விஆர்சி ஜோன் நம்மளால கேப்சர் பண்ண முடியுது அப்படின்னா வீல் பி இன் 1000% ப்ராஃபிட். நான் ரிலேட்டிவ் சொல்ல சீரியஸா சொல்றேன். 1000%. அதுவும் வந்து நமக்கு வந்து சப்போஸ் எக்ஸ்பிரி டே அன்னைக்கு கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க, எக்ஸ்பிரி இன்ஸ்ட்ருமெண்ட் நமக்கு கிடைக்குதுன்னா ஈஸியா 1000%.
அந்த 1000% நிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா கண்டிப்பா ஃபர்ஸ்ட் டார்கெட்டா பாதி க்ளோஸ் பண்ணிட்டு பிரேக் ஈவன்ல வச்சாதான் அந்த கெப்பாசிட்டி நமக்கு வரும். பட் அது வந்து எல்லா நாளும் நடக்காதுங்க. நீங்க சொன்ன மாதிரி மந்த்லி ஒரு 3 டைம்ஸ் 4 டைம்ஸ் அந்த மாதிரி தான் அந்த மூவ் வந்து மூவ் நடக்கும். பட் நம்ம கேப்சர் பண்றது அவ்வளவு டெய்லியுமே பண்ணிட்டு இருக்க முடியாது. தட்ஸ் ஓகே. ஓகே சார், இன்னும் 2-3 விஷயம் மட்டும் உங்ககிட்ட கேட்டு முடிச்சிடலான்ட்டு இருக்கேன். சொல்லுங்க சார். சரி, நாளைக்கு வந்து நான் ஜாபை விட்டுட்டு நான் ஃபுல் டைம் ட்ரேடரா ஆகணும் அப்படின்னு நான் முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னு யாராவது ஒருத்தர் மனசுல வச்சிருப்பாங்களா? அவங்களுக்கு நீங்க என்ன சொல்வீங்க? சார் ஃபர்ஸ்ட் நம்மளோட ஸ்டாப் லாஸஸ் டிசைட் பண்ணிக்கணும். என்னோட ரிஸ்க் பாத்தீங்கன்னா எனக்கு 2K தான். நான் இதுக்கு மேல ரிஸ்க் எடுக்கவே மாட்டேன். இந்தியன் மார்க்கெட் இஃப் இன்கேஸ் அந்த 2K பாத்தீங்கன்னா 2 ட்ரேட்ஸ் தான். 2 ட்ரேடுமே நான் கண்டினியூஸா ஸ்டாப் லாஸ் வாங்கிட்டேன்னா அந்த அன்னைக்கு ட்ரேட் பண்ண மாட்டீங்க. பண்ண மாட்டேன். சோ அடுத்த நாள் அது எஸ்பி இன்ஸ்ட்ருமெண்ட் எதுவும் போக மாட்டேன். க்ரூட்ல மட்டும் தான் என்ட்ரு ஆகும். பிகாஸ் க்ரூடுக்கு நான் தனியா அது அடுத்த மார்க்கெட். சோ அந்த மார்க்கெட்ல நீங்க வந்து முடிச்சிடுறீங்க. அந்த மார்க்கெட்ல ட்ரேட் பண்ண மாட்டேன். சோ ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி வச்சுக்கலாம் சார், நீங்க இந்தியன் மார்க்கெட்ல மட்டும் ட்ரேட் பண்றீங்க, ஃபாரெக்ஸ் இதெல்லாம் வந்து அப்புறம் வச்சுக்கலாம். இந்தியன் மார்க்கெட்ல மட்டும் இந்த ப்ராசஸ் ஃபாலோ பண்றீங்க அப்படின்னா 2 ட்ரேட் எடுக்கிறீங்க, ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா அடுத்த நாளுக்கு போயிடுறீங்க. ஆமா, அடுத்த நாள் தான் போடுங்க. ஓகே. ஏன்னா கண்டிப்பா அது என்ன ஆகும்னா நம்ம என்ன நீங்க பண்ற எல்லா ப்ராஃபிட்டுமே ஒரே நாள் மொத்தமா எடுத்துக்கணும். ஓகே. நம்ம கண்டிப்பா ஓட் பண்ணுவோம். கண்டிப்பா வந்துட்டு அப்ப எமோஷன்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ண சார். நம்மளோட ட்ரேட் சிஸ்டமே எமோஷன் தானே சார். நம்மளே அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து அதுக்கப்புறம் அதர் சிம்பிள் ட்ரேடர் வந்து நம்மள ட்ராப் பண்ணிட்டு போயிடுவோம். ஓகே சார், இன்னொன்னு என்ன கேட்கணும் அப்படின்னா, ஒரு இவ்வளவு நாள் வேலை செஞ்சுட்டு இருந்து ரெகுலரா இன்கம் பண்றது ஜாபை இமிடியேட்டா விட்டுட்டு ஒரு ட்ரேடிங் ஃபுல் டைம் எடுக்கணும் அப்படின்னா எது வந்து உங்களுக்கு அந்த நம்பிக்கை கொடுக்கும்? எந்த விஷயம் நம்பிக்கை கொடுக்கும்? நம்பிக்கை கொடுத்ததுன்னு கேக்குறீங்களா சார்? உங்களுக்கு எது நம்பிக்கை கொடுத்துச்சு நீங்க இந்த இப்படி வெளியே வர்றதுக்கு? இந்த விஷயம் நடந்துச்சு, சோ அதனாலதான் நான் வந்து ரிலீவ் ஆகி நான் இந்த ஃபுல் டைம் ட்ரேடா வந்தேன் அப்படின்ற ஒரு ஸ்பாட் உங்களுக்கு நடந்திருக்கும்ல? ஆமா ஆமா. அது வந்து இப்போ நான் இந்த வீடியோக்காக இது சொல்ற மாதிரி மேபி இந்த வீடியோ வந்து நம்ம சிம்பிள் ட்ரேடர் சிஸ்டம் பார்க்காதவங்க இதை பார்த்தாங்க அப்படின்னா கண்டிப்பா அது வந்துட்டு இவங்க வாண்டடா கேள்வி கேட்கறாங்களோ இல்லையோ அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணுவாங்க. பட் ஆக்சுவலி என்னன்னா நம்மளோட சிஸ்டம் தான் எனக்கு வந்து 80% சக்சஸ் ரேட்டை உருவாக்கி கொடுத்துச்சு. அதுதான் அந்த கான்ஃபிடன்ட்டை கொடுத்துச்சு. அதுதான் வந்து என்ன எல்லாவா பார்த்துக்கலாம்னு ஒரு நம்பிக்கை கொடுத்துச்சு. ஓகே, சிஸ்டத்தை நம்பி வர்றீங்க. ஆமா. ஓகே. ஆல் ரைட். குட் டு நோ சார். ஸோ 80%ங்கிறது ஒரு நல்ல ஒரு அக்யூரசி. ஓகே. ஸோ நாளைக்கு யாராவது அவங்களோட ஜாபை ரிசைன் பண்ணிட்டு ஃபுல் டைம் ட்ரேடரா இமீடியட்டா வரணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா அவங்களுக்கு நீங்க ஏதாவது ஒரு 3 பாயிண்ட் சொல்லணும், என்ன பாயிண்ட் சொல்லுவீங்க? இமீடியட்டா வந்துட வேணாம் சார். ஃபர்ஸ்ட் நம்ம சிஸ்டம் வந்துட்டு இருக்கிறதுல இதுக்கு மேல நமக்கு பேரு நம்ம அதே மாதிரி தான். சிம்பிள் சிஸ்டம்னா சிம்பிள் சிஸ்டம் தான். சிம்பிள் ட்ரேடர் சிஸ்டம் தான். அது எந்த மாற்றமும் கிடையாது. இதை கீப் ஆன் கரெக்டா பிராக்டிஸ் பண்ணிட்டு எதுக்காக இப்ப நீங்க ஸ்டாப் லாஸஸ் அடிச்சிருச்சு ஓகேங்களா? why I am shutting down my terminal பாத்தீங்கன்னா I am going to work because நான் வந்து 9 o'clock 9:30 எதனால ஸ்டாப் லாஸஸ் ஆச்சு என்னன்றத திரும்ப போய் நான் செக் பண்ணாம படுக்கவே மாட்டேன். எதுக்காக வந்து நம்ம வந்து அந்த எல்லாருக்குமே ஒரு ஃபியர் இருக்கும். நெகட்டிவ்ல பார்க்கும்போது அது எப்படியா ட்ரேட் இருக்குமே ஒரு நெகட்டிவ்ல க்ளோஸ் பண்ணும்போது ஒரு ஃபியர் இருக்கும். அந்த ஃபியரை பாசிட்டிவா திங்க் பண்ணிட்டு அது எதனால ஸ்டாப் லாஸஸ் ஆச்சு, எங்க நம்ம தப்பு பண்ணிருக்கோம், எந்த சிஸ்டம் நீங்க ட்ரஸ்ட் பண்ணி போனீங்களோ அதே சிஸ்டம் வச்சுதான் நீங்க அந்த ஸ்டாப் லாஸஸ் எதுக்கு அடிச்சுக்கணும் பார்க்கணும். அந்த இடத்துல வந்துட்டு நான் இப்ப நான் வந்து சொன்னேன் ஹார்மோனிக் எசன்சியலா நான் வந்து விட்டாச்சு. எனக்கு அதெல்லாம் என்னன்னு தெரியாது. நீங்க கேட்டீங்கன்னா எனக்கு தெரியாது உண்மையிலே. இப்ப யாரும் கேட்டாங்கன்னா நான் பழைய வீடியோ எடுத்து பார்த்தா சரி அதை கேட்கறாங்கன்னு கட்டிட்டு தான் சொல்ல முடியும். இப்ப நம்ம சிஸ்டம் மட்டும் தான். அது மூலியமா எனக்கு எதுக்காக ஸ்டாப் லாஸஸ் அடிச்சிச்சு, எதுக்காக 10 ரிவர்ஸ் ஆச்சுன்னு அதை மட்டும் தான் நான் பார்ப்பேன். வேலையும் பார்க்க மாட்டேன். ஒண்ணு. ரெண்டாவது, கண்டினியூஸா பிராக்டிஸ் பண்ணி அவங்களோட வந்து பேப்பர் ட்ரேட்ஸோ சரி இல்ல நீங்க பேப்பர் ட்ரேட்ஸோ தேவையில்லை. இந்த இடத்துல எனக்கு ரிவர்சல் ஆச்சு, இது என் டார்கெட், இது நான் எடுத்ததுன்னா இந்த பேர் எடுத்ததுன்னா இது எனக்கு டார்கெட், இது ஸ்டாப் லாஸ் அப்படின்னு இதை ஃபிக்ஸ் பண்ணிட்டு அது எத்தனை வாட்டி நடந்திருக்குதுன்றத அவங்க அவுட் ஆஃப் 10 டேஸ் 20 டேஸ் ட்ரேடிங் ஜேர்னலை எழுதணும் சார். இதுக்காக தான் இந்த ஸ்டாப் லாஸ் ஆச்சு, இதுக்காக தான் டார்கெட் ஆச்சு அப்படின்றத ஒரு கண்டினியூவா அவங்க வந்து அதை ஃபாலோ பண்ணிட்டே வந்தாங்கன்னா ஒன் டே they can live the job. All right sir, very good. இன்னொரு முக்கியமான விஷயம் நான் என்ன கேட்கணும்னு நினைச்சேன்னா, ஸோ இந்த ப்ராசஸ் இருக்குங்களா, நீங்க ஜாபுக்கு போயிட்டு இருந்தது, ட்ரேடிங் பண்ணது, லாஸ் பண்ணது, அகைன் எல்டிஎஸ் படிச்சது, அதுக்கப்புறம் இந்த முடிவு எடுத்து வரும்போது ஹவு இஸ் யுவர் ஃபேமிலி ரியாக்ஷன் இதுக்கெல்லாம்? பயங்கரமா பயந்தாரு சார். பயங்கர பயம்தான்.
பிகாஸ் ஏன்னா வந்து நல்லா ட்ரேடிங் குவிட் பண்ற ஸ்டேஜ் இருந்தாலும் சார் நான் திரும்ப குவிட் பண்ணியாச்சு. இதுக்கு மேல நான் வந்து ஸ்டார்ட் அப் பார்க்க மாட்டேன், எதுவும் பண்ண மாட்டேன், குவிட் பண்ணியாச்சு. அப்புறம் எல்டிஎஸ் வந்தோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒன்னு இப்ப அவங்களுக்கு வந்து அந்த கான்ஃபிடன்ட் அவங்க அக்கௌண்ட் க்ரோ ஆயிடுச்சு சார் 100%. அவங்களோட கண் முடிய ஏன்னா நான் முடிவு பண்ணிட்டேன் சார். நான் டிசம்பர்ல முடிவு பண்ணிட்டேன் நான் ஜாப் பிக் பண்ண போறேன் போதும் இதுன்னு. ஸோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா முதல்ல வந்து யாரு சப்போஸ் இன்கேஸ் நான் ஃபெயில் ஆக போனா யாரு பெருசா பாதிக்கப்படுறவங்க என் ஃபேமிலி. என்னோட பிரச்சனை வந்து என் ஃபேமிலி தான் போய் இம்பாக்ட் பண்ணும். பிகாஸ் இதுக்கு நம்ம ஸ்கூல் ஃபீஸே 1,00,000, என் வீட்டு வாடகையே 15,000 இது எல்லாத்தையுமே நான் பார்க்கணும். சாப்பாடு எல்லாமே நான் பார்க்கணும், லோன்ஸ் இது எல்லாமே நான் பார்க்கணும். ஸோ இதெல்லாம் எப்படி ஃபேஸ் பண்ண போறோம்ன்ற அல்டிமேட் ப்ரெஷர் அண்ட் ஃபியர் அவங்களுக்கு தான் இருக்கு. பட் அது அவங்களுக்கு இல்லை. ஓகே, அவங்க சப்போர்ட் உங்களுக்கு இருக்கு. ஆமா ஆமா இல்ல பயங்கரமா பயந்துருந்தாங்க. நாங்க வந்து அதான் சில இடம் சொல்லக்கூடாதுனாங்க. நான் இந்த இடத்த காட்டுறேன், மேபி உங்களுக்கு காட்டாம இல்ல சார் காட்டலாம், மேபி பிரச்சனை இல்லை பாருங்க. இந்த இடம் தெரியுது அவங்களுக்கு. இது சோபா தான், வேற எதுவும் இல்லை. இது பேக்ல எப்படி சார் பாக்குறது? ஓகே, பேக் கேமரா என்ன காட்ட போறீங்க தெரியல. சோபா தான் சார். ஓகே ஓகே, சோபா இருக்கு. இந்த சோபால நான் வந்து தேடி அழுது காணும். கொஞ்சம் நெஞ்ச அழுகெல்லாம் கிடையாது சார். அது வந்து சிலதான் சொல்லக்கூடாது, அந்த அளவு அழுதுங்க. அந்த பேர் அவங்களுக்கு இருக்கும் சார். திரும்ப போயிட்டு கேபிட்டல் கிடையாது, இன்னும் கேபிட்டல் வந்து யாரும் நமக்கு ரெடி பண்ணி கொடுக்க போறீங்க, நமக்கு நம்ம தான் பாத்துக்கணும். இவங்கிட்ட கொடுத்தா ஈஸியா 5 லட்சம் ஒரே மாசம் ஒரே ட்ரெயின்ல கொடுத்தோம் சார் நம்ம. அதனால அந்த பேர் எல்லாமே இருக்கும். இப்ப அவங்க வந்து இந்த கான்செப்ட் கேட்டுச்சு. கால் பண்ணாங்க. கால் பண்ணிட்டு எப்படிப்பா போச்சு டே அப்படின்னாங்க. ஒன்னு 2 டார்கெட் ஒன்னு வந்து ஸ்டாப் லாஸ் வைப்பாங்க. ஓகே ஃபைன், ஸ்கூல்ல பாத்துக்கலாம் அப்படின்னு அவங்களே சொல்லிட்டு ஓகே ஓகே. சோ ஃபேமிலி பிசினஸ் ரன் பண்ண போறீங்க இல்ல? ஆமா, அவங்கள நான் வந்து ஒரு 3 to 4 months கழிச்சு நான் அவங்களுக்கு கூப்பிடுறேன் சார். இப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா எனக்கு வந்து மேல வந்து செட்டில்மெண்ட் வந்துடும். சோ என்னோட மேல இருந்து என் பிளான் வேற. நான் ஜேர்னல் வந்து வேற மாதிரி எழுதி வச்சிருக்கேன். மேல இருந்து நான் என்னோட பிளான் வேற. மேக்ஸிமம் வந்து நான் ஆப்ஷன்ஸ் வந்து இன்னும் கொஞ்ச நாள்ல ஏற கட்டின மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்டாக்கோட லீவரேஜ், க்ரூடோட ஃபியூச்சர்ஸ், அதுக்கப்புறம் ஃபாரெஸ்ட் அக்கௌண்ட்டை வந்து கொஞ்சம் பெருசா எலாபரேட் பண்ணலாம், இந்த மாதிரி பிளான்ல இருக்கு. ஸோ அந்த பிளான்லாம் வரும்போது அவங்களுக்கு நம்ம ஃபியூச்சர்ஸ் இருக்கும்போது அவங்களுக்கு அந்த லாஸ்ட் பெருசா 600 700 தான் நம்ம ஸ்டாப் லாஸ் பண்ணுவோம். டார்கெட் நம்ம இப்போ நம்ம பேங்க் நிஃப்டி எடுக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1.3 லட்ச ரூபா ஆகுது. நம்ம ஈஸியா எனக்கு வந்து 150 பாயிண்ட் ஈஸியா நம்ம கேப்சர் பண்ண முடியும் நம்ம சிஸ்டம் சாதாரணமா. ஸோ அப்படி பாத்தீங்கன்னாலே நமக்கு ஒரு 2,200 2,300 ஈஸியா ப்ராஃபிட் வரும் ஃபியூச்சர்ஸ். அப்போ அவங்க அந்த அக்கௌண்ட் அவங்க பிளே பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா அவங்க 2,300 அவங்க வாங்குறதுக்கு 25K தான் சேலரி. ஈஸியா அவங்க வந்து ஒரு மாசம் அவங்களும் ஒரு 50,000 அவங்களும் ஒரு என்டர்பிரைஸ் ஆயிடுவாங்க. ஸோ இந்த 3 lakhs ஃபண்டை வந்து மேல வர 3 lakhs ஃபண்டை வந்து நான் ஒரு 3 monthsல வந்து அதர் 3 lakhs நான் ஜென்ரேட் பண்ணுவேன். இதுதான் இப்போ என்னோட டார்கெட். அதை ஜென்ரேட் பண்றேன்னா அவங்களே ஜாப் ரிசைன் பண்ண சொல்லிட்டு 2 சிஸ்டம், 2 லேப்டாப், 2 டிவி போட்டு அவங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். இதை வந்து நீங்க 3 monthsல பண்றீங்களா 6 monthsல பண்றீங்களான்னு எனக்கு தெரியாது. பட் பண்ணுங்க, பொறுமையா பண்ணுங்க, அவ்வளவுதான். இட் இஸ் நாட் நம்ம இன்னைக்கு பண்ணிடலாம், இந்த வீக்ல இவ்வளவு எடுத்துடலாம், அடுத்த வீக்ல எவ்வளவு எடுத்துடலாம் அப்படின்றதோட மேபி இட் டேக்ஸ் டைம். பட் பண்ண முடியும். ஒரு நாள் கொஞ்சம் இந்த ரோல் நீங்க வந்து உங்க ஃபேமிலி பிரச்சனையில இருந்து ஃபேமிலி இப்போ உங்க ஃபேமிலி ஒரு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சு, அந்த 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 ஷேப்புக்கு கொண்டு வந்துட்டீங்க. அண்ட் உங்களோட ஜாப்ல இருந்தும் நீங்க வந்து ரிலீவ் ஆயிட்டீங்க, விச் மீன்ஸ் உங்களுக்கு அந்த ப்ரெஷரும் இல்லை. ஸோ இதுக்கப்புறம் இன்னும் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணி அந்த ப்ராசஸை வந்து ஃபாலோ பண்ணலாம். எனக்கு டைமை பற்றி நீங்கள் எப்பயும் யோசிக்க வேணாம். ஸோ மேபி இட் டேக்ஸ் another 1 month 2 months. நீங்கள் ஒரு டைம்ல வச்சு டெட்லைன் வச்சிருப்பீங்க 3 months அப்படின்னு. அதுக்கப்புறம் மேலே போனாலும் தட்ஸ் ஓகே, இட் ஹேப்பன்ஸ் ரைட். ஸோ அது எந்த விஷயத்துக்காக கூட நடந்திருக்கலாம். ஸோ as I always said, practice patience தான். அதுக்கப்புறம் அதை கண்டினியூ பண்ணுங்க சார். 1% நம்மளோட 3 stars சார். நான் 2 to 3 stars நம்ம ஈஸியா 1% போட முடியும். வெறும் இன்ட்ராடே அதுக்கான செட்டப்பை ரெடி பண்ணி வச்சிருக்கோம். மட்டுமே நம்ம 1% நம்ம பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 lakhs 2 lakhs தான் பம்ப் பண்ண போறேன். நான் ஃபுல்லா பம்ப் பண்ணிருக்கேன். ஒரு 2 lakhsக்கு நான் வந்து 1% என்னோட டார்கெட் அரௌண்ட் பாத்தீங்கன்னா 10,000 டார்கெட். நம்மளோட ஸ்டாப் லாஸ் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 0.35% தான் இருக்கு. ஓகே ஓகே. ஸோ நீங்க அந்த உங்க ஃப்ரெண்ட் மிஸ்டர் வெங்கடேஷ் அவர் அடுத்த பேட்ச் ஜாயின் பண்ணி தான் நினைக்கிறேன். ஸோ நீங்க எல்லாம் சேர்ந்து இந்த சிஸ்டத்தை கொஞ்சம் ஃபைன் டியூன் பண்ணிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் சார். இதுல வந்து மேக்ஸிமம் ரெஸ்பான்சிபிலிட்டி அவருதான் சார். அவர்தான் மேக்ஸிமம் ஃபைன் டியூன் பண்ணது. நான் உங்களை அப்படியே ஃபைன் டியூன் பண்ணிருக்காரு நினைக்கிறேன் இல்லைங்களா? ஆமா, அவரு பக்காவா ஃபைன் டியூன் பண்ணாரு.
அவர் நிறைய வந்து நிறைய இது நான் வந்து நிறைய டைம் சொல்லியிருப்பேன் நினைக்கிறேங்க. இந்த செஷன்லயே சொல்லியிருப்பேன். சரி, நான் ஒரு ஃப்ரேம் ஒர்க், நான் ஒரு ஸ்ட்ரக்சரை சொல்றேன், இதை வச்சு நீங்க நிறைய டெவலப் பண்ண முடியும் தான் சொல்லியிருக்கேன். கண்டிப்பா இந்த சிஸ்டத்தை வச்சு இன்னும் நீங்க 100 செட்டப் கிரியேட் பண்ணலாம். கண்டிப்பா சார், கண்டிப்பா. பட் இதே போதும் சார் நமக்கு. இதை மட்டும் கரெக்டாலே நம்ம 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் நம்ம இதை கரெக்டா பண்ணிட்டு வந்தாலே நம்மளோட ஃபினான்ஷியல் ஹெல்த்தும் சரி, நம்ம ஹெல்த்தும் சரி, எல்லாமே இப்போ வந்து ஸ்மூத் ஆயிடுச்சுன்னா மென்டலி நம்ம ஃப்ரீ ஆயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் நம்ம முக்கியம். ஓகே. அண்ட் லாஸ்ட் கொஸ்டின் சார், இந்த நீங்க ஒரு நம்பர் சொன்னீங்க, ஒரு 60,000 1 lakh பர் மந்த். இது மட்டும் இதை நான் வந்து அச்சீவ் பண்றேன், இது அச்சீவ் பண்ணிட்டே இருந்தா போதும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நிறைய நீங்க சோஷியல் மீடியாவில் பார்த்துருக்கலாம். டெய்லி வந்து 2 lakhs 3 lakhs ப்ராஃபிட், 10 lakhs ப்ராஃபிட், 20 lakhs ப்ராஃபிட் அப்படின்னு பார்க்கும்போது அது உங்களை வந்து உங்களை ஒரு இன்ஃபீரியாரிட்டியா நீங்க ஃபீல் பண்ணலையா? என்னடா அவங்க அவ்வளோ பண்றாங்க, நான் இவ்வளவு தானே பண்றேன், எப்படி நான்லாம் ட்ரேடர் அப்படின்ற ஒரு காம்ப்ளெக்ஸ் இல்லையா? அவங்க 10 லட்ச ரூபா லாஸ் பண்ணாலும் அவங்க கிட்ட கேபிட்டல் இருக்கும் சார். அவங்க பெருசா பந்து வச்சிருப்பாங்க. இது வந்து வரக்கூடாது எந்த ட்ரேடர்ஸ்க்குமே. ஏன்னா முதல்ல வந்து இங்க ஸ்டாப் லாசஸ் தான். நீங்க டைரக்ஷன் நமக்கு எந்த பக்கம் போகும்போது நம்ம வந்து ஸ்டாப் லாசஸ் தான் நம்ம என்ட்ரி ஆகுது. ஸ்டாப் லாஸ் உங்களால இன்னைக்கு எனக்கு 2000 லாஸ் தான், என் கேபிட்டல் ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை சார். நாளைக்கு அதை நான் எடுத்துட்டு வந்தேன். பிகாஸ் நான் என்னோட பிக்சர் வந்து பாத்தீங்கன்னா நான் வச்சிருக்கிறது 2 ட்ரேட் 2K ஸ்டாப் லாசஸ், டோட்டல் எண்ட் ஆஃப் த டே ப்ராஃபிட் 90. இதுதான் என்னோட பிளான். 2000 தான் உங்களுக்கு லாஸ் ஆகணும், எண்ட் ஆஃப் த டே 9K வரணும். இந்த பிட்வீன் எனக்கு 6K 7K 8K இந்த மாதிரி வந்தா எனக்கு பிரச்சனை இல்லை. அது ஓகே. பிகாஸ் எனக்கு தேவையான அமௌண்ட் எனக்கு வந்து இப்ப பாத்தீங்கன்னா எனக்கு வந்து 22 days நமக்கு பெரிய இருக்கு. எனக்கு 3,75,000 ரெக்யர்மெண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு நாளைக்கு 4,000 ரூபாய் இருந்தா போதும். பட் நான் டபுள் த டார்கெட் தான் வச்சுட்டு போறேன். அதே எனக்கு பெரிய டார்கெட் தான். பட் இந்த 10 lakhs 20 lakhs கண்டிப்பா பண்ணலாம் சார். பட் ஆனா அதே மாதிரி அந்த ஸ்டாப் லாசஸும் வாங்கணும்ல. அவங்க எவ்வளவு ஸ்டாப் லாசஸ் 20 lakhs பண்ணாங்க. இப்போ நான் எப்படி சொல்றேன் சார், இப்போ நான் வந்து நான் 1:2 1:3 இந்த ரேஞ்சை வந்து நான் ஈஸியா அச்சீவ் பண்ணுவேன். நீங்க 1 கோடி ரூபாய் போட்டு 10 லட்சம் எடுக்கிற எந்த யூஸுமே இல்லையே. 1 கோடி ரூபாய் போட்டு அவன் ஸ்டாப் லாசஸ் அந்த ட்ரேட் அவன் கம்ப்ளீட் பண்ணும்போது 10 லட்ச ரூபா வந்திருக்கும். பட் லாஸ் 40 லட்ச ரூபா வந்திருக்கும். அந்த லாஸ் வந்து கடவுள் தான் அவங்களை காப்பாத்திருப்பாங்க. அது சப்போஸ் ரிவர்ஸ் ஆயிட்டு இருந்து 80 lakhs காலி ஆயிடுதுன்னா என்ன வருது? இப்ப 10 லட்ச ரூபா அவர் வந்து 1 crore பம்ப் பண்றாரு, அவர் வந்து ஒரு 5 lakhs ஸ்டாப் லாசஸ் வைக்கிறாரு, 10 lakhs ஏர்ன் பண்றாருன்னா ஓகே, அவர் ட்ரேடிங் கேபிட்டல் தான், அது அவ்வளவு பண்ண முடியும் சார். இன்னொன்னு, அவங்க வந்துட்டு 10 lakhs பண்றாங்க, ஆப்ஷன்ல பண்றது வேணாம்ல சார். எதுக்கு அவ்வளவு பெரிய ஃப்ரீயா இருக்கு? அதே வந்து இது வந்து ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு ரெக்குயர்மெண்ட் இருக்கும். சரி, நீங்க வந்து 50,000 1 lakhல வந்து உங்களோட லைஃப் வந்து அப்படியே ஸ்மூத்தா ரன் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க. சிலருக்கு வந்து 20,000 இருந்தாவே ரன் பண்ண முடியும். சிலருக்கு வந்து மந்த்லியே வந்து 10 lakhs வேணும். இட் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் ஹியூமன் டு ஹியூமன். அவங்களோட லைஃப் ஸ்டைல், அவங்களோட தேவைகள், இது எல்லாமே வந்து ஒவ்வொருத்தங்களுக்கு டிஃபர் ஆகும். இப்போ உங்களோட ஃபோக்கஸ் இது அப்படின்னா நீங்க இதை மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க, அவ்வளவுதான். ஸோ அடுத்தவங்க 10 லட்சம் சம்பாதிக்கலாம், 1 கோடி சம்பாதிக்கலாம். ஸோ என்னோடதை விட நீ பெருசு, உன்னோடதை விட நான் நெவர், அந்த பிசினஸ் நம்ம பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன் சார். ஐ திங்க் நீங்க யூ டிட் இட் எவ்ரிதிங். ஸோ இதுக்கப்புறம் ஐ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். இதே ப்ராசஸ் அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. மேபி இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு உங்களோடய உங்க ஃபேமிலியோட இன்னொரு செல்ஃபி வீடியோ எடுத்துக்கிறேன் நான். சார் கண்டிப்பா சார். நான் ஆக்சுவலா வந்து நான் உங்களை இதுக்காக சொல்றது, நான் உங்களை மீட் பண்ண தான் வச்சுட்டு இருக்கேன் நேர்ல. நான் வரும்போது கண்டிப்பா என்னோட ஒரு ஓன் கார்ல சொந்த வீடை கட்டிட்டு உங்களை ஊட்டில வந்து சந்திப்பேன். ஒரு 3 to 4 years. நன்றி சார், கண்டிப்பா சந்திப்போம். கண்டிப்பா சார். ரொம்ப நன்றி சார் உங்களோட பேசுனதுல. ஐ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். சக்சஸா பண்ணுங்க. இன்னொரு டைம் பார்க்கலாம். கண்டிப்பா சார். கண்டிப்பா சார். மிக்க நன்றி சார். மிக்க நன்றி சார். தேங்க்யூ.